வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை அலச போறோம். நம்ம வீட்டில் சாதாரணமா ஒரு தீபம் ஏத்துறதுக்கும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்ச ஆற்றல்ல உணர்றதுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த சோர்ஸ் மெட்டீரியல் இதை எப்படி இவ்வளவு அழகா சொல்லுதுன்னு தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக்ல போயிடலாம். சரி, இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வரலாம். சும்மா ஒரு தீபம் ஏத்துறதுனால கர்மாவோட விளைவுகள்ல இருந்து, குறிப்பா சொல்லணும்னா அந்த கர்மாவின் அணுகுண்டு அப்படிங்கிற ஒரு பயங்கரமான நிலைமையிலிருந்து எப்படிங்க தப்பிக்க முடியும்? இந்த ஒரு சின்ன பிசிக்கலான விஷயத்துக்கும் நம்ம கர்ம வினைக்கும் நடுவில் என்ன சம்பந்தம் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அதான் பார்க்க போறோம். முதல்ல தீப ஒளியும் தூய காற்றும், அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நடைமுறை உண்மையை பத்தி பார்த்துடலாம். வீட்ல தீபம் ஏத்துறதுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும்னு அந்த காலத்திலே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா பல எண்ணெய்கள் கலந்த முக்கோட்டு எண்ணெய், இதையெல்லாம் தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மண்ணெண்ணெயை மட்டும் கண்டிப்பா எந்த காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணவே கூடாது. அதை தவிர மற்ற நல்ல எண்ணெய்களை நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன் இதை அவ்வளோ ஸ்ட்ரிக்டா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தீபம் எரியும் போது அந்த இடத்துல இருக்கிற காத்து ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாகுது. நம்ம முன்னோர்கள் சும்மா இறைவனோட பேரை சொல்லி மட்டும் இதை செய்ய சொல்லல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு. இது இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும்னு எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. யார் வேண்டாலும் வீட்டுல நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தலாம். இதனால வீட்டுல சுத்தமான காத்து வீசும். நம்ம நோயே இல்லாம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஒலியின் சூட்சும நிலை, அதாவது சத்தத்தை எப்படி ஒலியா மாத்துறதுன்னு பார்க்கலாம். இது உண்மையிலேயே ஒரு மாயாஜாலமான விஷயங்க. அந்த சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நான் தந்த மனசோட மனசை கலக்க விடு அப்படின்னு சொல்லுது. அப்படி நடக்கும்போது இந்த பூமி தாயை ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். உலகமே பூத்து குலுங்குமா. இந்த நிலையை நாம தாண்டும் போது ஸ்ட்ரெயிட்டா வானமண்டலத்துக்கு போய் வானுலகத்தையே பார்க்கலாம்னு சொல்றாங்க. இந்த வானுலகம் போறதுன்னு சொல்றாங்களே, அதுதான் ஒரு மனுஷன் அடையிற ரொம்பவே ஒரு நுட்பமான சூட்சும நிலை. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இப்போ ஆணவமும் அதோட விளைவுகளும் என்னங்கறத ஒரு எச்சரிக்கை பாடமா பார்ப்போம். தினமும் பேப்பர்ல நாம யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறத படிச்சுட்டு தான் இருக்கோம். ரொம்ப ஆசை, அதுக்கு மேல ஆணவத்தோட ஒருத்தர் செயல்பட்டா அவருக்கு என்ன நடக்கும்னு இந்த கட்டுரை ரொம்ப ஆழமா சொல்லுது. அதாவது யமன் அப்படிங்கிறவரு வெளியில எங்கேயோ இல்லைங்க, தனக்குத்தானே அவன் தான் யமன். யமனையே யமன் வெல்ற மாதிரி ஒருத்தன் செஞ்ச அந்த பெரும் பாவத்தோட பலனை அவனே கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிப்பான் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செஞ்சிருக்காங்க. சரி, இப்போ கர்மாவின் அணுகுண்டு இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இங்கே அணுகுண்டுன்னு சொல்றது நிஜமான அந்த பாம் கிடையாதுங்க. ரொம்ப ஆணவம் பிடிச்ச ஒருத்தர் விடுற அந்த மூச்சு காத்து இருக்கு பாத்தீங்களா, அதுவே ஒரு அணுகுண்டா வெடிக்குமா. அவனோட உடம்புல இருந்து வர நச்சு மூச்சும் நிறைவேறாத ஆசைகளும் தான் அந்த பெரிய அணுகுண்டு. அவன மாதிரி ஆட்களால தான் இந்த உலகத்துக்கு பெரிய ஆபத்து. உலகத்தையே அழிக்க போறது சாதாரண அணுவையெல்லாம் அணுகுண்டாக்கிட்டான் அப்படின்னு இதுல ரொம்பவே கடுமையா எச்சரிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் அறியாமைனால இப்படிப்பட்ட ஆணவம் பிடிச்சவங்க நல்லா இருக்கணும்னு கோவில்ல போய் வேண்டுறாங்க. ஆனா அவங்க அப்படி வேண்டறப்போ அந்த ஆணவக்காரன் வெளியிடுற கர்மாவோட அணுக்குண்டுகள் இவங்க உடம்புலயே ஏறிடுன்னு ஒரு பெரிய அபாயத்தை சொல்றாங்க. இப்படி எல்லாரும் ஜெபிக்கிறாங்களே, இந்த கலியுகம் மாற வேண்டாமா, அதுக்காக தான் இந்த ஜெபமெல்லாம் அப்படின்னு அந்த சோர்ஸ்ல ஒரு ரொம்ப ஆழமான கேள்வியை எழுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட், பசி அப்புறம் பணத்தோட மாய, இந்த ஒரு முடிவில்லாத லூப்பை பத்தி பார்ப்போம். பாருங்க, பசியும் பணமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க. பசி எடுக்கும்போது சாப்பிட்றோம், அப்பாடா போதும்னு நினைக்கிறோம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப பசிச்சா என்ன பண்றோம்? திரும்பவும் சாப்பாட்டை தேடி ஓடுறோம். கரெக்டா? பணத்தோட நிலைமையும் இதே தான். பணம் எவ்வளவுதான் தேடி தேடி சேர்த்தாலும் அந்த பணப்பசி ஒரு நாளும் அடங்குறதே கிடையாது. இந்த ரெண்டுமே நம்மள ஒரு மாயையான லூப்குள்ளேயே மாட்டி வச்சிருக்கு. பணம் தான் நிஜமான சந்தோஷம்னு நினைக்கிறது ஒரு பெரிய மாயங்கிறத இது ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. எப்படி பசி திரும்ப திரும்ப வருதோ அதே மாதிரி தான் இந்த பண ஆசையும் நம்மள ஒரு முடிவே இல்லாத சுழற்சியில சிக்க வைக்குது. சரி, அப்போ உண்மையான இன்பம்னா என்ன? அந்த நிரந்தரமான ஒரு குறையாத சந்தோஷத்தை எப்படி தான் அடையிறது? கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். தியானமே உண்மையான இன்பம். இதற்கான அல்டிமேட் சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். பணம் சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறது மாயேன்னு பார்த்தோம். அப்போ இதுதான் ரியல் ஹாப்பினஸ். இப்போ உன்கிட்ட இருக்கிற அந்த தியான நிலை தான் உண்மையான இன்பம்னு இந்த மூலக்கட்டுரை ரொம்ப அழகா சொல்லுது. நல்ல ஒரு மனத்தை உள்வாங்கி நல்ல மூச்சை விட்டு மனசை ஒருமுகப்படுத்தி நம்ம அடையிற அந்த ஒரு அமைதி இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க நிஜமான சந்தோஷம். இந்த பசிங்கிற உணர்வை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே வாழ்க்கையோட முழு அர்த்தமும் நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ இதை நாம டெய்லி லைஃப்ல கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க எங்க போனாலும் சரி, உங்க தியான நிலையை மட்டும் எப்போ விட்டுறாதீங்க. தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, அதை தினமும் தொடர்ந்து பண்ணுங்க. வீட்டுல அழகா ஒரு தீபம் ஏத்துங்க, நல்ல சுத்தமான காத்து சுவாசிங்க. நாம முன்னாடி பேசின அந்த நெகட்டிவான கர்மாவில இருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒண்ணுதாங்க உண்மையான வழி. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி.
நீங்க இந்த உலகத்துக்கு எந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை ஒரு ஆற்றலை கொடுத்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கே உங்க வீட்டில் ஒரு தீப விளக்கை ஏற்றி வைங்க. உன் மொழியிலேயே நானும் வந்து பேசுறேன்னு சொல்றேன் அந்த ஒரு அற்புதமான ஃபீலை, அந்த அமைதியை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சரி, இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக்கும் போடுங்க. இன்னும் நிறைய ஆழமான விஷயங்களோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.